Hi students, welcome to the class. Hope you are all enjoying English. Today we are going to see a wonderful poem by Henry van Dyke. The title of the poem is Life. Life அப்படின்னா என்ன? வாழ்க்கை. ஸோ இந்த வாழ்க்கையை பற்றி நம்முடைய கவிஞர் ஹென்றி வான் டைக் என்ன சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாமா? I am going to read out the poem. Just listen to me. Then you can follow me. Let me live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future waits, but with your whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So let the way wind up the hill or down, over rough or smooth. The journey will be joy, still seeking what I sought when but a boy. New friendship, high adventure, and a crawl. My heart will keep the courage of the quest and hope the roads lost will be the best. Henry van Dyke. போயம் நல்லா கவனிச்சிங்களா? படிக்கிறது அழகா இருக்கா? இனிமையா இருக்கா? வெரி குட். யாராவது போயம் படிக்க பார்க்கலாம்? நைஸ். இப்போ போயம் டீடைலா பார்க்கலாமா? கவிஞர் என்ன சொல்லிருக்காரு? Let me but live my life from year to year with forward face and unreluctant soul. Soul அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஆன்மா, மனம், எதுவான இருக்கும். Unreluctant soul. Reluctantனா தயக்கமா இருக்கு. Unreluctantனா தைரியமா, சந்தோஷமா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத சேர்ந்து unreluctant soul. அப்ப கவிஞர் என்ன சொல்றாரு? இந்த வாழ்க்கையை நான் நல்லபடியாக எதிர்கொள்வேன், எனக்கு என்னென்ன தேவை எல்லாமே நான் செய்வேன். நாட் ஹரியிங் டு, நான் அவசரமே படலை, எனக்கு எந்த ஒரு ஓட்டமும் தேவையில்லை, இந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும். நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் mourning for the things that disappear in the past, not holding back in fear. கவிஞர் அழகா சொல்றாரு. கடந்த காலம் நடந்ததை பத்தி நினைச்சுட்டே இருந்தா எதுவுமே செய்ய முடியாது. ஸோ கடந்தது கடந்தாவே இருக்கணும். நாம நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கணும். கடந்த காலம் ஒரு சின்ன புள்ளியா மறைஞ்சிடுச்சு, மறந்துடுங்க. ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ், அடுத்தது எதிர்காலம். எனக்கு அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ, பயப்படலாமா? வேண்டாம். நிகழ்காலத்தில் நம்ம வாழ கற்றுக்கலாம். பட் வித் யோர் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டூ. ஸோ இந்த நிகழ்காலத்தில் வாழும்போது இந்த சந்தோஷமான மனசோட, சந்தோஷமான இதயத்தோடு வாழ்ந்தால் இந்த லைஃப் நமக்கு இனிமையாக. டு யூத் அண்ட் ஏஜ், யாருக்கெல்லாம் இருக்கு? எல்லாருக்குமே. இளமை காலத்தில், குழந்தை பருவத்தில், வயதான காலத்தில் எல்லாருக்குமே இந்த வாழ்க்கை நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிச்சா கண்டிப்பாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அண்ட் டிராவல்ஸ் ஆன் வித் சியர். ஸோ சந்தோஷமாகவே இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. ரொம்ப தெளிவாக சொல்லுங்க.
வாழ்க்கை மேடு பள்ளம் ரெண்டுமே சொல்லுங்க. கஷ்டம் லாபம், இனிமை கஷ்டம் சோகம். ஸோ இந்த இரண்டும் கலந்த கலவை வாழ்க்கை. அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டுமே சமமா எடுக்கணும். சந்தோஷத்தையும் சமமா எடுக்கணும், சோகத்தையும் சந்தோஷமா எடுத்தா இந்த வாழ்க்கை நமக்கு நல்ல பலன் அளிக்கும். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ saw when but a boy. ரொம்ப அற்புதமான லைஃப். அந்த கவிஞர் என்ன சொல்றாரு? நான் குழந்தை பருவத்துல என்னென்ன செய்யணும்னு நினைச்சது அவ எல்லாத்தையும் இன்னைக்கு நான் செய்ய நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ கிரவுன். இந்த 3 விஷயங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரணும்னு நினைச்சேன், பெரிய சாதனைகள் புரியணும்னு நினைச்சேன், ஒரு பெரிய கிரீடத்தை எனக்கு சூட்டிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த 3மே அன்னைக்கும் அவ்வளவுதான், இன்னைக்கும் அவ்வளவுதான். நான் என் வாழ்க்கையில தேடிக்கிட்டே இருக்கேன். இந்த 3 தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. எப்போ இந்த quest, இந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும், நிச்சயமாக வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுக்கும். என்னென்ன தேடணும்? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ கிரவுன். இது 3 தான் நமக்கு தேவை. ஸோ ஹென்றி வான் டைக் லைஃப் அப்படிங்கிற புயத்தில் இந்த நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு. நாம் நிச்சயமா இதை கடைபிடிச்சா வாழ்க்கை நமக்கு இனிமையை மட்டுமே தரும். போய் பார்த்தோமா? இப்போ என்ன புதிய வார்த்தைகள் இருக்கு பார்க்கலாமா? புக்லேயே நமக்கு கிளாஸ்ல நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. The first word morning. நாம் எதுக்கு கேள்விப்பட்ட வார்த்தை மார்னிங், MORNING மார்னிங் அப்படின்னா காலை பொழுது. இது ஒரு வித்தியாசமான வார்த்தை. MOURNING மார்னிங் அப்படி என்றால் தமிழ்ல சரியான விளக்கம் ஒப்பாரி வைத்தல். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்தா மக்கள் ஒப்பாரி வைக்கிறாங்க, அதுதான் மார்னிங். அடுத்தது வேல்ஸ். வேல்ஸ்னா என்ன? ஒரு மறைப்பு, சில விஷயங்கள் மறைக்கிறதுக்கு தான் வேல்ஸ். குரோன், நான் முதலே சொன்னேன், கவிஞர் குழந்தையா இருக்கும்போது என்ன எதிர்பார்த்தது? ஒரு குரோன், ஒரு பட்டம், ஒரு பட்டயம். ஸோ அரசர்கள் பட்டம் சூடியாங்க இல்லையா, அதுதான் குரோன். கொஸ்டின் என்ன? தேடல். வாழ்க்கையில தேடல் இருக்கணும். தேடல் இருந்தால் வாழ்க்கை நமக்கு இனிமையா இருக்கும். அறிவு தேடல். நம்ம படிக்கிற படிப்புங்கிறது கொஞ்சம் தான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நம்ம படிச்சிருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? வாழ்க்கையில தேடிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு தேடணுமோ அவ்வளவுக்கு வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதான் quest. லாஸ்ட் அன்ரிலக்டன்ட் சோல். நான் முதலே சொன்னேன், ரிலக்டன்ட் அப்படின்னா ஒரு தயக்கம், இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, ஒரு தயக்கம். ஆனால் இது அன்ரிலக்டன்ட், தயக்கமே இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த போற போக்கில் நம்ம செய்துக்கிட்டே போறது தான் அன்ரிலக்டன்ட் சோல். கடைசியா ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? ரைமிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரி உச்சரிப்பு வரக்கூடிய வார்த்தைகள் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். இப்போ இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா லாஸ்ட் வேர்ட் என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல? அடுத்து நம்ம பார்க்க போறது ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ்னா என்ன? ஒரே மாதிரி உச்சரிப்பு வரக்கூடிய வார்த்தைகள் ரைமிங் வேர்ட்ஸ். ஒரு போயமுக்கு அழகே அந்த ரைமிங் வேர்ட்ஸ் தான். இப்போ இந்த போயம்ல பார்க்கும்போது சில வார்த்தைகள் ஒரே மாதிரி உச்சரிப்பு தரக்கூடியவ இருக்கு. என்னென்ன பார்க்கலாமா? தி ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட் வேர்ட் இயர், அதே மாதிரி உச்சரிப்பு என்ன இருக்கு? பாருங்க. ஃபோர்த் லைன் லாஸ்ட் வேர்ட் டிஸப்பியர். இயர் டிஸப்பியர் ரைமிங் ஆகுதுங்களா? வேற வார்த்தை இருக்கா? எஸ். அடுத்த லைன்ல பாருங்க, ஃபியர். இயர் டிஸப்பியர் ஃபியர் ரைமிங் வேர்ட்ஸ் சொல்றோம். இன்னொரு வார்த்தை இருக்கு, கண்டுபிடிக்க பார்க்கலாம். எஸ், வெரி குட். லாஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் cheer. ஸோ இந்த 4 வார்த்தைகளும் ரைமிங் வேர்ட்ஸ். வேற ஏதாவது ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கா? வெரி குட்.
Second line, last word, soul. அதுக்கு உண்டான ரைமிங் வேர்ட் gold. Very good. வேற ஏதாவது இருக்கா? பாருங்க அப்படியே கீழே பாருங்க. Wow, wonderful. Hold. இருக்கா? அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? Hold. Told. இருக்கா? ஸோ 4 வார்த்தைகள். So, gold, hold, told. இந்த 4 வார்த்தைகளும் ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்த ஸ்டாண்ட் அப்பா. அடுத்த ஸ்டாண்ட் என்ன இருக்கு? Down. அதுக்கு உண்டான ரைமிங் வேர்ட் crown. இன்வர்டிங் பாருங்க. செகண்ட் லைன் என்ன இருக்கு? லாஸ்ட் வேர்ட் joy. வெரி குட். அதுக்கு உண்டான ரைமிங் வேர்ட் boy. So down, crown, joy, boy. வேற இருக்கா? லாஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்க. quest, best. இது ரெண்டு பேரும் ரைமிங் வேர்ட்ஸ் ஆச்சா? ஸோ இந்த போயம்ல பார்க்கும்போது நிறைய வேர்ட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு தேவை என்னென்ன ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதிடலாம். அடுத்ததாக ரைமிங் ஸ்கீம் நமக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வார்த்தை ரைமிங் வரும்போது ஏ, செகண்ட் வார்த்தை ரைமிங் வரும்போது பி, தேர்ட் வார்த்தை ரைமிங் வரும்போது சி. இது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். நீங்கள் எழுதுவீங்களா? கண்டிப்பாக எழுதுவீங்க. கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா? அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு சொல்லி தரேன், நல்லா கவனமா கேளுங்க. போயமுடைய ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் இருக்கா? அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், whom does the word me refer to? அந்த போயம்ல வரக்கூடிய me அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிப்பிடுது? நமக்கே தெரியும், கண்டிப்பாக poet. So the word me refers to the poet. இவ்வளவுதான் ஆன்சர். அதுல இரண்டாவது கொஸ்டின், what kind of life does the poet want to lead? அந்த poet எந்த மாதிரி வாழ்க்கையை லீட் பண்ண நினைக்கிறாரு? நாம் பார்த்தோம் happiness. The poet wants to lead a life looking forward and with a willingness to do something. Unrelenting soul பார்த்தோம்னா அதுக்கு பேர் willingness to do something. கடைசியா ஒரு क्वेश्चन பார்க்க போறோம் நாம. அந்த क्वेश्चन என்னன்னா ஒரு ரைமிங் ஸ்கீம். Last let me but live my life from here to here. First 4 lines எடுத்துக்கங்க. அத வரக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். Year, soul, gold, disappear. இப்போ இந்த ரைமிங் ஸ்கீம் போறதா இருந்தா ஃபர்ஸ்ட் வேர்ட் year A, soul B, gold B, அப்புறம் disappear A. அப்ப ரைமிங் ஸ்கீம் என்ன வரும்? A B D A. இவ்வளவுதாங்க. இது எதனா நமக்கு போதும். என்ன ஸ்டூடண்ட்ஸ் கேட்டுட்டீங்களா? ரைமிங் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைமிங் ஸ்கீம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? போயம் புரிஞ்சிருக்கா? இனிமையா இருக்கா? என்டி வாண்டை கேட்டஸ்டோர் கேட்டுட்டீங்களா? படிப்பீங்களா? இது ஒரு மெமரி போயம். வீட்டில் உட்காந்து பொறுமையா இதை படிச்சு பாருங்க, மெமரைஸ் பண்ணுங்க, வீட்டில் உட்காந்து எழுதி பாருங்க, கொஸ்டின் ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளை சந்திப்போமா? பாய்.